இல்லை, அவர் இளமை காலத்திலிருந்தே அப்படிதான். இளமை காலத்திலிருந்து முரண்பட்டு வாழறது தான். ஒழுக்கங்கிறது அவர்கிட்ட இருக்காது. எப்பயுமே ஒன்று செய்யக்கூடாதுன்னா செய்யறது, இதுதான் அவருடைய இயல்பு. அது தப்பா சரியா அங்கெல்லாம் அவர் சிந்தனை. அந்த வெற்றி பெறத்துக்கு தான் போகிறது தவறான பாதையாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பிறன்மனை விழையா பேராண்மை சான்றோர்க்கு அரண் அன்றோ ஆன்ற ஒழுக்கு. பிறன்மனை விழையா பேராண்மை சான்றோர்க்கு அரண் அன்றோ ஆன்ற ஒழுக்கு. சான்றோருங்கிறது முதல்ல யார்? அவங்களுக்கு அந்த அந்த பட்டம் எப்படி சான்றோர்னு கொடுக்குறீங்க? நீங்கள் பெரியார்னு கொடுக்குறீங்களா? சான்றோர் தான் கிட்டத்தட்ட. அவர் எப்படி இருக்கணும்? அடுத்த மனைவியை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. பிறன் மனைவிழையா பேராண்மை நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? இளமையிலிருந்து விபச்சார விடுதி வச்சு நடத்தினவர் அவர். பெரியார் ரொம்ப விபச்சாரி வீட்டிலேயே படுத்து கிடந்தவர். மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. இப்போ நான் தரவு கொடுக்குறேன், அவங்க நூல்லேருந்து தரவு கொடுக்குறேன் நான். இப்போ அவருக்கு நீங்கள் வந்து பெரியாருங்கிற பட்டம் கொடுக்குறீங்க.